நேர்களே, ஸ்வீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர், பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். என் அன்பு நண்பர்களே, உங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கம். யாரையும் நான் பார்த்தேன்னா சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்பேன், மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு கேட்பேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுவேன். சில சமயம் அரபு பாஷையிலே சொல்லுவேன், சலாம் அலைக்கும் என்று சொல்லுவேன். சில பேருக்கு வணக்கம் என்று சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு நான் வணக்கம் என்றும் அன்பு வணக்கம் என்றும் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் எப்படியாகிலும் நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள், என் பேச்சை கேட்க வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள், அல்லது என்னை காண வேண்டும் என்று வந்தவர்களுக்கு வாங்கோ நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்பேன். அதுபோல் இது நம்முடைய உணர்ச்சிகளை மேன்மைப்படுத்துவது எப்படி. சில பேர் ரொம்ப எமோஷனலாக மாறிடுவாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அல்லது வருத்தமாக இருக்கிறேன், ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன் என்று ஏதாவது உணர்வு தளத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களானால் நான் உங்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உணர்வுகளை கையாளும் திறன் மனிதரின் நிறைவான வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். ஞாபகம் மறுபடி சொல்கிறேன், உணர்வுகளை கையாளும் திறன் மனிதரின் நிறைவான வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். உணர்வுகளால் தான் மனித வாழ்வே உதயமாகிறது. காலையில் எழும்பி யாரையும் பார்த்து வணக்கம் என்று சொல்லுங்கள் அல்லது குட் மார்னிங் என்று சொல்லுங்கள். நமக்கு குட்டில் மார்னிங்கிலே கிடையாது, ஒன்றும் கிடையாது. வணக்கம் என்றால் ஒருவரோடு ஒருவர் இசைந்து போகிறோம் என்றும், நீங்கள் விரும்புகிறதே நான் விரும்புகிறேன் என்ற அர்த்தம். அதுபோலவே ஒரு மனிதனின் செயலுக்கு அடிப்படை ஊக்கமும் உணர்வும் தான். உணர்வின்றி எந்த செயலும் சிறப்பதில்லை. ஒரு மனிதரின் வெற்றிக்கு அவர் அந்த செயலின் காட்டும் உணர்வு பூர்வமான ஈடுபாடே ஆகும். நீங்கள் ஒருத்தரை பார்த்தாலே சொல்லிடுவீங்க, என்ன உங்கள் முகம் துக்கமாக இருக்கா, பாரமாக இருக்கா, கவலையாக இருக்குதா, அல்லது ஏதாவது சோர்வாக இருக்கிறீங்களா என்று தெரியும், முகத்திலே தெரியும். அதைத்தானே அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனதுக்குள்ளே அது பொங்கி போய் கிடஞ்சுன்னா முகமும் பொங்கி போய்தான் இருக்கும். உங்கள் முகத்தில் ஒரு உற்சாகம் இருக்காது. உணர்வுகளை கையாள கற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் நிறைவும் மகிழ்ச்சியும் பெறுவதோடு வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும். எனவே உணர்வுகளை நெறிப்படுத்தும் திறமை வளர்த்துக்கொள்வது மிக மிக அவசியம். உணர்வுகளை மேலாண்மை செய்வதை கற்றுக்கொள்ளும் முன் உணர்வுகள் என்றால் என்ன, அதன் பரிமாணங்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்வது மிகவும் தேவை. உணர்வு என்பது என்ன? எமோஷன்ஸ். உணர்வுகளுக்கு சரியான ஆங்கில சொல் எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் என்ற சொல் எமோர் என்று பிரெஞ்சு பாஷையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எமோர் என்ற பிரெஞ்சு சொல் டு ஸ்டேர் அப், கலக்கிவிடு, அது அதிலிருந்து கலங்குது என்று ஆங்கிலத்தில் பொருள்படும். தமிழில் கூறினால் தூண்டிவிடப்பட்ட நிலைமை, கலங்கிய நிலைமை எனலாம். அதாவது சாதாரண நிலையிலிருந்து தூண்டிவிடப்பட்டு சற்றே மாறுபட்ட மனநிலைமையில் செயல்படுவது உணர்வு ஆகும். எனவே உணர்வுகள் என்றால் இயல்பாக எழும் ஓர் மனநிலைமையின் காரணமாக ஏற்படும். உணர்வுகள் என்றால் இயல்பாக எழும் ஓர் மனநிலைமையின் காரணமாக ஏற்படும் விளைவுகளை உள்ளடக்கியது ஆகும். நாம் விழிப்புடன் விரும்பி தேர்ந்தெடுப்பது அல்ல, மாறாக நம்மை அறியாமல் நம்மிடம் இயல்பாக எழும் ஒரு மனநிலைமைதான் உணர்வுகளுக்கு அடிப்படை. நம்மளை யோசித்து பார்த்து இன்றைக்கி சிரிப்பாக இருக்கணும்னு நினச்சிட்டு வர்றதில்லை, கோபமாக இருக்கணும்னு நினச்சிட்டு வர்றதில்லை,
அல்லது நம்ம வந்து சாந்தமாக இருக்கணும்னு நினச்சிட்டு வரதில்லை, இல்லை தெய்வீகமாக இருக்கணும்னு நினச்சிட்டு வரதில்லை. அதெல்லாம் நீங்கள் நடிக்கிறது. ஆனால் உண்மையாகவே உங்கள் மனது நீங்கள் காலையில் எப்படி அமைதிப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய மனநிலைமை இருக்கும். உணர்வுகளை ஏற்படுத்தும் அழுத்தங்கள், வாட் ஆர் த ப்ரெஷர்ஸ் தட் இன்டியூஸ் யுவர் எமோஷன்ஸ். மனிதர் உணர்வுகளினால் ஏற்படும் அழுத்தம் வேறுபாடுகள் காரணமாக உணர்வுகளை ஏற்படுத்தும் விளைவுகளும் மனிதர் வேறுபடுகின்றன. நீ அதிகம் விரும்பிய மோதிரம் தொலைந்து விட்டது, அதனால் உன்னை அறியாமல் இயல்பாக பதட்டம் ஏற்படுகிறது. அதைத் தொடர்ந்து கவலை, அதன் பின் குற்ற உணர்வு, பயம் போன்ற நம்மை அறியாமலே நமது கட்டுப்பாடு இன்றி உருவாகின்றன. இரண்டாவது, அந்த உணர்வு ஏற்படுத்தும் இறுக்கத்தின் காரணமாக சில விளைவுகள் காணலாம். இப்போ நீங்கள் வச்சுருந்த ஃபோன் காணாமல் போச்சு. எப்படி காணாமல் போகும்? நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது எப்படி பத்திரப்படுத்தானே எடுத்துகிட்டு போகணும். சும்மா மேலே வச்சுட்டு போக முடியுமா? அது எதை காட்டுகிறது என்றால் உங்களுடைய அஜாக்கிரதை, அதாவது உங்களுடைய கவனக்குறைவு. இன்னொன்று சொல்லப்போனால் உங்களுடைய புத்தி குறைவு, உங்களிடத்தில் சுறுசுறுப்பு. இதை பத்திரப்படுத்த வேண்டும், இது நமக்கு அவசியமான ஒரு பொருள். நான்லாம் எடுத்து முதல்ல பேக்குள்ளே வைப்பேன். சில சமயம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு பேக்கில் ரெடி பண்ணி போகும்போது பேக் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவேன். அது என்ன ஆகுது? பெரிய சங்கடத்துக்குள்ளே நம்மளை வைத்து விடும். வீட்டுக்கு போன இடத்துலேருந்து உங்களோட தொடர்பு கொள்ளவே முடியாது, நானும் வீட்டுக்கு சொல்ல முடியாது. தலையில் அடித்து கொள்ளலாம், அனைத்தையும் கலைத்து போட்டு இங்கு அங்கும் தேடலாம். சென்ற வழியில் பதட்டத்துடன் அலையலாம். பதட்டத்தை உணர்ந்து ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கலாம், அல்லது என்ன செய்யலாம் என்று திட்டமிடலாம். ஆக உள்ளார்ந்து உணர்வதும் அதன் வெளிப்பாடும் சேர்ந்துதான் உணர்வு எனலாம். உணர்வுகளின் மேன்மையை பாருங்கள். உணர்வுகளின் மேன்மை பற்றி உளவியலார் தானியேல் கோல்மன் கூறுகிறார். உணர்வுகளை உணரும் திறன், உணர்வுகளை உருவாக்கி புதியன படைக்கும் திறன், தன்னை பற்றி பிறரை பற்றியும் உள்ள உணர்வுகளை புரிந்து கொள்வதன் மூலம் உணர்வு பற்றிய அறிவை வளர்க்கும் திறன் என்று உணர்வுகளை நெறிப்படுத்தி வளர்ச்சிக்கு உதவும் திறன்களை குறிப்பிடுகிறார். இந்த காலத்தில் ஃபோனில் எல்லா ஃபோனும் மெமரிஸ் வழி வச்சுருக்கோம். யாருடைய ஃபோன்னாலும் சரி, 1000 பேர் ஃபோன்னாலும் வச்சுக்கலாம். நான் வாழ்ந்த ஒரு இடத்துல நான் அந்த காலத்தில் கையில் வைத்துக்கிற ஃபோன் இல்லை. ஆனால் எங்கே போனாலும் ஃபோன் அடிக்கலாம். தெருக்களிலே 10 காசு போட்டு அடிக்கலாம். சில கம்பெனிகளை போய் ஒரு செகண்ட் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிறேன் என்று பண்ணலாம். அப்படி பண்ணும்போது எனக்கு ஒருத்தர் வீடு கண்டுபிடிக்க வேண்டும். அவர் வீடு அட்ரஸ் எங்கே இருக்குன்னு வேண்டும். ஆனால் எனக்கு ஃபோன் நம்பர் மட்டும்தான் தெரியும். நான் சுமார் சொல்கிறேன், ஒரு 1000 கார் ஃபோன் நம்பர், அவர் எந்த இடத்துல இருக்கிற அந்த கார் என்று நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது ஒரு 1000 கார் லொக்கேஷன் அண்ட் கார் நம்பர் எனக்கு தெரியும். அதே மாதிரி என்னுடைய சபையார், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அல்லது ஆஃபீஸ்கள், எனக்கு தெரிந்த நண்பர்கள், அவர்களுடைய ஃபோன் நம்பர், அந்த நாட்டிலே 8 நம்பர்கள் இருந்தது. 7373757475. இந்த மாதிரி நம்பர்கள் எல்லாம் எனக்கு அத்துபடியாக இருந்தது அந்த நாட்டிலே. அப்போ நான் கவலைப்படவே மாட்டேன். சும்மா நடந்து போனாலே போதும், யார் வீட்டுக்கு போகிறேன்னு எனக்கு வேணும், மனசு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எங்கேயா போகிற இடத்துல ஒரு என்ன சொல்லுவீங்க, பிளாக், ஹவுசிங் எஸ்டேட் பிளாக் போயிட்டேன்னா அங்கே போய் கீழே உள்ள ஒரு ஃபோனில் அடித்து அவங்க பிளாக் நம்பர் என்ன, ஃப்ளோர் நம்பர் என்ன, வீட்டில் இருக்கீங்களா, நான் நேற்று சொன்னனே என்றெல்லாம் ஞாபகப்படுத்தி கொள்வேன். எனக்கு மூளையிலிருந்து அவ்வளோ நம்பர்களும். எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த நம்பரே தெரியாது. ரொம்ப ஆச்சரியம். அதாவது திறமையை வளர்க்குற சொல்லுவார்கள், ப்ரொஃபஷனல் மெமரி என்று சொல்லுவார்கள். நான் ஆட்களுடைய நண்பர்களையும் எண்களையும் ஃபோன் நம்பர்களையும் வீடுகளையும் என்ன ஃப்ளோர் என்பதையும் நான் தெரிந்து கொண்டிருந்தேன். நான் பம்பாயில் போய் வித்தின் 6 months பாம்பேயில் உள்ள இரவில் போனாலும் சரி, பகலில் போனாலும் சரி, எந்த வீடு, எந்த பிளாக்கு, எத்தனை நம்பரு, எந்த சால், எந்த தெருவு என்றெல்லாம் அறிந்திருந்தேன்.
அப்பொழுது கிறிஸ்மஸ்க்கு நான் போயிருந்தது 68 மேயில். ஆனால் 68 டிசம்பரில் கிறிஸ்மஸ்க்கு எங்களுடைய டீமாக கேரல் பாடி போகும் பொழுது எங்களுடைய மூத்த ஐயர் சொன்னார், நீங்கள் நம்ம பிரதர் சுந்தரட்டே கேளுங்க, அவருக்கு தான் எல்லா வழியும் தெரியும் என்று. ஏனென்றால் அவ்வளவு துல்லியமாக நான் படித்து மதித்திருந்தேன் மனதிலே. அங்கே எத்தனை வீடுகள் தெரியுமா? சுமார் எங்களுக்கு தெரிந்த எங்களுடைய திருச்சபையாரே பாம்பே முழுவதும் கூடியிருந்தார்கள். இப்பொழுது கூட எனக்கு அந்த பேர் ஞாபகம் இருக்கிறது. யாரையும் கேட்டாலும் அந்த வீட்டிலே எங்கே இருந்தேன், எங்கே தங்கியிருந்தோம், அது எத்தனாவது வீடு, எப்படி போக வேண்டும், எப்படி பஸ்ஸில் போக வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவேன். சமீபத்தில் பாம்பேயிலிருந்து வந்திருந்தார் ஒருவர். அவரிடத்தில் கேட்டேன், அந்த இன்னார் இருக்கிறார்களா என்று கேட்டேன். ஆமாம் பாஸ்டர்னு சொன்னார். அவர்கள் இதில் தானே குடியிருந்தார்கள், தானாவிலே. நம்ம கூட அவங்க வீட்டுக்கு சாப்பிட போனோன்னே, அப்படியா, எனக்கு ஞாபகமே இல்லைன்னாரு. உங்களையும் நானே இன்னொரு நண்பரும் நம்மளோட 3 பேரும் தான் போனோம், அங்கே சாப்பிட போய் வந்தோம். அப்பொழுது நான் சொல்லுகிற வார்த்தை 91 இல்லை 92 அந்த மாதிரி. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 92 அல்லது 2001 தெரியாது. அவ்வளவு ஞாபகத்தோடு நான் வாழ்ந்தேன். இது உணர்வுகளின் முதல் அடிப்படை ஞாபகம் வைத்து கொள்ளுதல். சுருக்கமாக அம்மா சொன்னால், தன்னுடைய மற்றும் பிறருடைய உணர்வுகளை புரிந்து உணர்வை ஏற்றுக்கொண்டு அதனுடைய நெறிப்படுத்தும் திறமைதான் உணர்வுகளின் மேலாண்மை எனலாம். இந்த உணர்வுகளை 4 கட்டங்களாக பிரித்து காண்பிக்கிறார் ஒரு எழுத்தாளர். தன் உணர்வுகளை அறிதல். தன்னுடைய உணர்வு என்ன என்று தெளிவாக அறிவதே உணர்வுகளின் மேலாண்மை முதல் படியாகும். உணர்வுகள் பற்றி தெளியவும் அதை தேர்ப்பிடாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதும் ஆகும். எடுத்துக்காட்டாக, ஒருவருக்கு பொறாமை உணர்வு ஏற்பட்டால் தனக்கு பொறாமை ஏற்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன் எண்ணங்களுக்கும் செயல்பாட்டிற்கும் உதவுதல் வேண்டும். தன் எண்ணங்கள் தான் விரும்பும் செயல்களை சிறப்பாக செய்ய உணர்வுகளை உருவாக்குதல். எடுத்துக்காட்டாக, தனது லட்சியத்தை அடைய அதன் மீது விருப்பம், ஆசை என்ற உணர்வுகளை வளர்த்து அதை அடைவதில் எந்த சவால்கள் வந்தாலும் திடமாக உணர்வுடன் எதிர்கொள்ளுதல் வேண்டும். பிறர் உணர்வை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். பிறர் என்ன உணர்வில் உள்ளார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களது உணர்வுகள் பற்றிய அறிவை பெறுவதாகும். எடுத்துக்காட்டாக, நண்பன் வருத்தமாக இருந்தால் அந்த வருத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 4வதாக, நெறிப்படுத்தல். தன்னுடைய மற்றும் பிறருடைய உணர்வுகளை உணர்ந்து கொண்டு அவற்றை ஏற்றுக்கொள்வதுடன் அவற்றை தனக்கும் பிறருக்கும் வளர்ச்சி தரும் வகையில் வழிப்படுத்த வேண்டும். 2 எடுத்துக்காட்டுகளை சொல்ல விரும்புகிறோம். நேர்மறை உணர்வு மேன்மை. அன்னை தெரேசா ஒருமுறை தன் அனாதை குழந்தைகளுக்காக பிச்சை எடுக்கும் வேளையிலே ஒரு கடைக்காரன் எச்சிலை அவர் மேல் துப்பினார். ஆனால் அந்த அன்னை மிகுந்த சாந்தமான மனதுடனே, இந்த எச்சில் எனக்கு, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்டார். எவ்வளவு முதிர்ச்சியான முறையில் தனக்கு ஏற்பட்ட அவமானம் என்ற உணர்வை ஏற்றுக்கொண்டு அந்த கடைக்காரரின் கோப உணர்வையும் புரிந்து கொண்டு அவர் உணரும் வகையில் வெளிப்படுத்துவதே நேர்முறையில் உணர்வுகளை கையாளுவதாகும். எதிர்மறை உணர்வுகளை மேன்மை என்ன என்று பாருங்கள். வீட்டில் தங்க நகைகள் காணாமல் போகிறது. அந்த கோபத்தை வேலைக்காரர் மீது சுமத்தி அவர்கள் மீது பழி போடுகிறார் முதலாளி. வேலைக்காரரின் உணர்வு என்ன, உண்மை என்ன என்று தீர விசாரிக்காமல் முதலாளி தீர்ப்பிடுகிறார். இச்செய்தியை வாசிக்கும்போது உணர்வுகள் எதிர்மறையான மேலாண்மை செய்யப்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது. உணர்வுகளை மேலாண்மை செய்வதில் முக்கியத்துவம். பிறருடன் சேர்ந்து பழக வேண்டும், பணியாற்ற வேண்டியது அவசியம். லட்சியத்தை உருவாக்கி அதை அடைவதற்கு உதவும். அன்றாட வாழ்வின் உறவுகளை மேம்படுத்த வேண்டும். நம் வாழ்வில் எச்சூழ்நிலையிலும் சமநிலைக்கு பெறுவதற்கு பயன்படுகிறது. மிக மகிழ்ச்சியான நேரத்தில் நிலை தடுமாறுவதும் துக்கமான நேரத்தில் நிலை குலைந்து போவதும் தவிர்த்து சமநிலை மனப்பக்குவம் என காணப்படுகிறது. பிறரோடும் அன்போடும் கனிவோடும் பழகுவது சிறப்பான ஆளுமை வளர்ச்சிக்கு உதவுகிறது. புதிய சாதனைகள் படைக்க உணர்வுகளை உருவாக்கி உணர்வுபூர்வமான முழு ஈடுபாட்டுடன் உழைக்க உதவுகிறது. பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவற்றை தீர்ப்பதற்கு உதவுகிறது. நல்ல முடிவுகளை மேற்கொண்டு தொடர்ந்து நிறைவேற்ற உதவுகிறது.
உணர்வுகளை நெறிப்படுத்த சில வழிமுறைகள் இருக்கின்றன. அவைகளை முடிந்தால் குறித்து கொள்ளுங்கள். அன்றாடம் தன் உணர்வுகளை பற்றி சில நிமிஷங்கள் ஆராய்ந்து அறிவை பெறுங்கள். உணர்வுகளுக்கு ஏற்ப இயங்கும் உடல் வெளிப்பாடுகளை அறிந்து அவற்றை கட்டுப்படுத்துங்கள். தன் உணர்வுகளின் அடிப்படையில் ஏற்படும் தீய பழக்க வழக்கங்களை உணர்ந்து அவற்றை நீக்க வழி தேடுங்கள். எடுத்துக்காட்டாக, இறுக்கமான உணர்வில் புகைத்தல், மகிழ்வான உணர்வில் மது குடித்தல் இது நல்ல எமோஷனல் அவுட்லெட் அல்ல. தன்னிடம் ஏற்படும் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுதல், குற்றப்பழி உணர்வுகளை தவிர்த்தல், தன் உணர்வுகளை தீர்ப்பிடாது அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். அது என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். என்ன விளைவு ஏற்பட்டாலும் திறந்த மனதுடனே இருக்க வேண்டும். எதையும் தாங்கும் மனநிலைமையை வளர்க்க வேண்டும். மற்றவர்களின் உடல் மாற்றங்களை குறிப்பால் அறிந்து அவர்களின் உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்களோ பழகுகிறவர்களிடத்திலே உடல் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரிந்து கொள்வீர்கள். அதுக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய உணர்வு மாற்றத்தால் பிறருக்கு ஏற்படும் விளைவுகளை அறிய வேண்டும். தன்னுடைய உணர்வுகளுக்கு நேர்மையாய் நடத்தல் வேண்டும். அகத்தில் ஒரு உணர்வும் வெளியில் மற்ற ஒரு உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடாது. சமுதாய விழிப்புணர்வு பெறுதல், எந்த சூழலில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று விழிப்புடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உணர்வு கட்டுப்பாடு, எமோஷனல் கண்ட்ரோல், எமோஷனல் டெவலப்பிங், எமோஷனல் யூசிங் அண்ட் ஆல்சோ மேக் இட் அ கம்ஃபர்டபுள் எமோஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது மிக முக்கியமான காரியங்கள். இதை மறந்து விடாதீர்கள். இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் என்றால், நிறைய பேர் எமோஷனலி அப்செட். எடுத்தவொடனே கப்புன்னு கண்ணீரில் கடகடன்னு தண்ணீர் வந்துடும். எதற்கு கண்ணீர் விட வேண்டும், என்ன ஏமாற்றத்தை அடைந்தீர்கள் என்பது தெரிய வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் ஏதாயிலும் ஒன்று விட்டு விடாதீர்கள். உங்களை பார்த்தாலே அது ஒரு எமோஷனல் பார்ட்டி சார், ஜாக்கிரதையாக பழகுங்க என்று சொல்லுவார். அல்லது அவர் ஆளை கண்டவுடனே ஆமாம் அமிட்டி அப்படியே சரலாம் சரி அப்படி பண்ணி வேறு கடைசியில் பார்த்தா என்னென்ன இருக்காது. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒருவேளை எங்களை மாதிரி சைக்காலஜி டாக்டர்ஸ் கிடைப்பார்களானாலும் நீங்கள் அவரிடத்தில் சென்று என்னுடைய டோட்டல் இமோஷனை நான் உங்களிடத்தில் கண்ட்ரோல் பண்ணி வழங்க வேண்டும் என்று காட்டுங்கள். அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். எப்படியாயிலும் சேதப்படாமல் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். கவனமாக இருந்து நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் என்று என் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.